ஹலோ காய்ஸ், நான் தான் உங்களுடைய எஸ்பிஎன்வி கிராஃப்ட் சேனல். நான் இப்போ என்ன வீடியோ போட போகிறேன்னா, எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கேம் தான் பண்ண போகிறோம். சில பேர் எல்லாமே ஃபோன் பார்த்துட்டு நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நம்ம இந்த கேம் பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன கேமுன்னு சொல்ல மாட்டேன். வீடியோவில் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாமாங்க. அது பண்ணுறதுக்கு நான் என்னென்னலாம் எடுத்துருக்கிறேன்னா, நூல், டபுள் சைட் டேப், பக்கத்தில் கொஞ்சம் கட்டடம் கட்டுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும், பார்த்துக்கோங்க. இப்போ டபுள் சைட் நூல், டபுள் சைட் டேப்பு, ஒரு லப்பர் பேண்ட்டு, கத்திரிக்கோல், அதை வச்சு தான் நாம் ஒன்று செய்ய போகிறோம். அது என்ன செய்ய போகிறேன்னு நான் சொல்ல மாட்டேன். வீடியோவில் பார்த்து செஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அது பண்ணுறதுக்கு நாம் நூல் எடுத்துருக்கோம். இவ்வளோ பெருசு நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கொஞ்சம் நீளமாக தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு கேமராவில் வரும். டபுள் சைட் டேப் எடுத்துக்கணும். டபுள் சைட் டேப்பு எனக்கு எவ்வளோ வேணும்னா இதான் எடுத்துருக்கேன். கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸ் எனக்கு போதும். இது எடுத்துக்கிட்டேன்னா பேப்பர் எடுத்துக்கலாம். இந்த நூல் இருக்கு இல்லையாங்க, இந்த நூலை இதில் நம்ம ஒட்டணும். நூலை டபுள் சைட் டேப்பில் ஒட்டினதுக்கப்புறம் இதை எடுத்து இதில் ஒட்டிக்கலாம். இது நம்மளால டபுள் சைட் டேப்பில் தான் பண்ண முடியும். ஸோ அப்புறமேட்டு சுற்றணும். சுற்றிட்டுருக்கேன். இப்போ நான் டபுள் சைடு டேப் போட்டனா தான் இந்த நூல் போய் அந்த இருக்கிற கம்முலாம் போய் ஒட்டும். ஸோ சாதா டேப் நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு இவ்வளோ எஃபெக்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்காது. நான் என்ன செய்கிறேன், உங்களால் அப்படி எஸ் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் சுருட்டிட்டேன் பாருங்க. நண்டு மாதிரி சுருட்டியாச்சு. ஸோ நம்ம பார்த்தீங்களாங்க, சுருட்டினதுக்கே இப்படி தாங்க இவ்வளோ இதாகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம ஒரு சுற்றி எடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம இவ்வளோ எடுத்து வந்துடுச்சு. அடுத்தது இந்த கவர் இருக்கு இல்லையா, கவரை எடுத்து அதில் ஆறி பூச்சாலதான். அடுத்தது இன்னும் கொஞ்சம் இந்த சைடு ஓட்டணும். அந்த சைடு ஓட்டுறதுக்கு நான் ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இதுக்கே நூல் ரொம்ப கம்மியாக போயிடுச்சு. குருவி சத்தம் ஏதாவது தப்பாக நினச்சிக்காது. ஸோ நான் கொஞ்சம் ஆக்டிவிட்டி செய்யும்போது நான் பாட்டு பாடுவேன். அந்த பாட்டு இந்த நூல் எடுத்து இதில் மாட்டேன். பெரியவங்க பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள், ஃபோன் பார்க்காம இதை விளையாடுவாங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா. அதே கிட்ஸு பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு கிட்ட அவங்க அம்மா கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க செஞ்சு தருவாங்க. நீங்கள்லாம் விளையாடலாம்.
நான் வந்து இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்தது இந்த லப்பர் பேண்ட் இருக்கு இல்லையா, லப்பர் பேண்ட் எடுத்து இதுக்குள்ளே போடணும். இதுக்குள்ளே போட்டு இப்படின்னு சுற்றி இப்படி இழுத்துட்டு விளையாடுவாங்கல்ல, அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பண்ணோம். ஸோ இது நிச்சயமாக உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்கும்னு நான் விரும்புகிறேன். ஸோ உங்களுக்கு நான் இதே நல்லா விளையாண்டு காமிக்கிறேன். விளையாடுறேன். இப்படி சுற்றி விட்டுக்கும். சுட்டிங்கன்னா இப்படி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்க நான் ஜாலியாக விளையாடுவாங்க. பாருங்க, தான் சவுந்துரும் பத்த கையில் பண்ணிங்கன்னா. நம்ம கையை சுற்றி இப்படி இழுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னால முடிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சு காமிச்சிட்டேன் உங்களுக்கு. அவ்வளோதான். நீங்கள் இன்னும் பெரிய நூலாக எடுத்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெரிய லப்பர் பேண்ட், பெரிய இந்த மாதிரி பெரிய நூல் மாதிரிலாம் எடுத்திங்கன்னா இன்னும் சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். இந்த லப்பர் பேண்ட் போட்டதுக்கே எப்படின்னா, இந்த பெரிய செலோடேப் ஓட்டை இருக்குல்ல, அதில் விட்டு பார்ப்போம். நான் இதுலேயே வச்சுருக்க மாட்டேன், மாற்றிக்குவேன். உங்களுக்கோசம் நான் இதை போட்டுருக்கேன். வா, சூப்பர் எஃபெக்ட் பார்த்தீங்களா? இது போட்டதுக்கே இவ்வளோ ஒரு எஃபெக்டும் ஒன்று கிடைக்குது பாருங்க. எப்படி சுற்றுதுன்னு பாருங்க. ஸோ நம்ம இதை மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சு காமிச்சினா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பபாய்.